ஏதோ ஞாபகத்துல ஓட்டிட்டு வந்தீங்களா? நீங்க எதற்கு வந்து பாக்குறேன். ஐ எம் சாரி. பயந்துட்டீங்களா? இட்ஸ் ஓகே. பரவாயில்ல பரவாயில்ல. என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க ஏதோ மெரிடின் ஹோட்டல்ல தங்கி இருக்கிறதா சொன்னா. எந்த இடம் தெரியல. ஓ, மெரிடின் ஹோட்டலா? நான் சொல்றேன், வெரி சிம்பிள். அப்படி நேரா நிதானமா யாரு மேலயும் இடிக்காம போனீங்கன்னா ஒரு ரைட் வரும். அந்த ரைட்ல திரும்பி நேரா போனீங்கன்னா ஒரு பார்க், அதாவது லவர்ஸ் பார்க் வரும். அந்த பக்கம் பாக்காதீங்க. அந்த பார்க்க தாண்டி லெஃப்ட்ல நேரா போனீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு ஜஸ்ட் ஓட்டி ரைட்ல திரும்பினீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க். அந்த பெட்ரோல் பங்க் ஜஸ்ட் லெஃப்ட்ல திரும்பி ரைட்ல திரும்பினீங்கன்னா அதுக்கு ஏத்த போல இருக்குதா அந்த ஹோட்டல் மெரிடன். புரியுதா உங்களுக்கு? இப்ப நல்லா புரியுதுங்க. ஏன் எல்லாரும் என்னையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்க யாரு? நான் யாருங்கிறத அப்புறம் சொல்றேன். முதல்ல நீ என் கூட வா. நாங்க போக வேண்டிய இடத்துக்கு போங்க. அவங்க வர வேண்டிய நேரத்துல உங்ககிட்ட வந்து சேருவாங்க. நான் சொல்லி வைக்கிறேன். முடியவே முடியாது. யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நானும் வெளியே சொல்லக்கூடாது. டாப் சீக்ரெட். போங்கண்ணா. சரி, இதையாவது சொல்லுங்க. செத்து போல அவர் எப்படி உயிர் பழிச்சீங்க? பாபாவா மாறி எப்படி நான் வெளிநாட்டுக்கு வந்தீங்க? ஆமா, இவர் பெரிய விக்ரமாதித்தன். அடிக்கடி கூடு விட்டு கூடு பஞ்சுக்கிட்டே இருப்பாரு. சொல்ல அடி போங்களேன். நம்மால் இங்கிலாந்துக்கு வந்தோன்னு ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுப்பா. கொஞ்சம் ஐஸ் வைக்கிறவா. எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க கொடுங்க, நான் கொண்டு போய் வைக்கிறேன். தேங்க்யூ. மிஸ்டர் சங்கர், இது உங்க சின்ன வயசுல எடுத்த போட்டோவா? லுக்கிங் வெரி கியூட். ரொம்ப அழகா இருக்கீங்க. அது என்னுடைய போட்டோ இல்ல, என் மகன் முரளியோட போட்டோ. மகனா? அப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஆனா இப்ப அவ என் கூட இல்ல. இதெல்லாம் உங்ககிட்ட மனசை விட்டு சொல்லணும் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். நானும் ஆஷாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார காதலிச்சோம். தமிழ்நாட்டு பொண்ணாச்சே, அடக்க உடக்கமா இருப்பா நினைச்சுதா அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆரம்பத்துல நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தோம். இந்த குழந்தை பிறந்தா அதுக்கப்புறம் தான் அவன் நடவடிக்கை கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருச்சு. ஆஷா, குழந்தைய தனியா விட்டுட்டு எங்க போயிட்டேன்? 104 டிகிரி ஜோரம் அடிக்குது. உடம்பெல்லாம் நெருப்பாட்டம் கொதிக்குது. ராத்திரி 12 மணி வரைக்கும் எங்க சுத்திட்டு வர? நைட் கிளப்ல என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஜாலியா பேசிட்டு இருந்தேன். டைம் பண்ணதே தெரியல. ஆல்ரைட், குழந்தைய பத்திரமா பாத்துக்க. நான் போய் ஒரு டாக்டர் கூட்டிட்டு வரேன். நோ நோ நோ, நான் மறுபடியும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு 12 மணிக்கு போகணும். What do you mean? குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்கிற பர்த்டே பார்ட்டியா? ப்ளீஸ், நீங்களே குழந்தை எடுத்துட்டு போய் டாக்டர் காத்துட்டு வாங்க. ஆஷா, கொற்ற பணியில நான் எப்படி குழந்தைய வெளியே தூக்கிட்டு போக முடியும்? எனக்கு பணி முக்கியம் இல்ல, குழந்தை முக்கியம் இல்ல. எனக்கு பார்ட்டி தான் முக்கியம். குழந்தை நீங்களே பாத்துங்க. போயிடுவே நீ? இந்த மரத்தெல்லாம் என்கிட்ட வேண்டாம். போனா என்ன பண்ணுவ? போனா என்ன பண்ணுவேனா?
உன்னை திருப்பி அடிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னையோட உனக்கும் எனக்கும் புருஷன் முண்டாட்டிக்க பந்தம் தீர்த்து போச்சு. என் வக்கீல் கிட்ட இருந்து உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் வரும். ஆஷா, Shut up! தாய் பாசம்னா என்னன்னே தெரியாம வளர்ந்துட்டு என்னுடைய பையனை இங்க ஒரு கான்வென்ட்ல படிக்க வச்சிருக்கேன். ஹாஸ்டல்ல அவனை போய் பார்க்க போறப்பெல்லாம் அம்மா எங்கப்பா, அம்மா எங்கப்பா, கூட்டிட்டு வாங்கப்பான்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். நானும் கூட்டிட்டு வரம்பா போய் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையும் மட்டுமா? என்ன ஒரு நிமிஷம் இருங்க. மட்டன் இல்ல? பரவாயில்ல. பரவாயில்ல. நானும் தப்பேன். இழுப்பீங்க. தூங்குறீங்களா? இல்ல, பரிஞ்சோடு கூட விளையாண்டுகிட்டு இருக்கேன். எனக்கு கூட தூக்கமே வரல. என்ன செய்யறது? கதை சொல்லுங்களேன். கதையா? ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு காக்கா இருந்துச்சான். அதுக்கு ஒரே ஒரு வடை கிடைச்சிச்சான். ஐயா, அந்த ஒரே ஒரு வடையை புடுங்கிறதுக்கு ஒரே ஒரு நரி முயற்சி பண்ணிச்சான். இது என்ன கதை? பாப்பா கதை. என் வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதை சொல்லுங்களேன். வயசு என்ன? 20. 20? அப்படின்னா 20 ஊர்ல 20 காக்கா இருந்துச்சான். அதுக்கு 20 வடை கிடைச்சிச்சான். அந்த 20 வடையை புடுங்கிறதுக்கு 20 நரி முயற்சி பண்ணிச்சான். இந்த நரிக்கு அந்த வடை கிடைக்கிற மாதிரி கதைய ஆரம்பிங்களேன். அடு ஐயோ, அங்க பாருங்களேன். என்னடி அயல் நாட்டுக்கு வந்து அத்தான் புத்தான்னு கூப்பிடுற? டார்லிங்னு கூப்பிடு. ஜபார், எல்லாம் சேர்ந்து சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்மள அப்படியே மஜாவா சரி, அது போட்டோம். இந்த ஊருக்கு ரோமாபுரின்னு பேர் வச்சாங்களா? அது 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 வந்து அனுமார் சீதையை பார்த்து திரும்பினாரு. அப்போ இந்த ஊர்ல அவருடைய ரோமம் ஒண்ணு விழுந்து போச்சு கீழே. இங்கயா? இங்க இல்லடி, இந்த ஊர்ல விழுந்தது. அந்த ரோமத்தை பார்த்து இது ஒரு மாவீரனுடைய ரோமம்னு தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு ரோமாபுரின்னு பேர் வச்சுட்டாங்க. அப்பேற்பட்ட வீரனுக்கு இந்த ஊர்ல ஒரு சிலை கூட வைக்கலையா? இந்த கஞ்சி காசுல வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரே அடி. அது என்னது? யாருடைய சிலை? அதாண்டி அனுமார் சிலை.
ஆ, ஆமா உடம்பெல்லாம் அப்படியே தான் இருக்கு வாழை காணுமே. அது ஊர்ல தருதல பசங்க எல்லாம் வாலாட்டுறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் வாலியாது இவர் கொடுத்ததுதான். அவங்களுக்கு கொடுத்துட்டு இவர் வால் இல்லாம தியாகம் பண்ணி நிக்கிறாரு. ஐயோ ஏங்க நம்ம ஊர் ஆஞ்சநேயருக்கு இந்த ஊர்ல செலவு வச்சிருக்காங்க, நம்ம ஒரு கற்பூரமாவது கொடுக்க வேண்டாமா? ஏண்டி இது என்ன தஞ்சாவூர் கடற்கரையில போய் கற்பூரம் வாங்குற மாதிரி இங்க கேக்குற? இது இத்தாலி நாட்டினோட தலைநகரம். ஓ, இங்க கற்பூரம் கிடைக்காது, கரப்பான் பூச்சி தான் கிடைக்கும். சரி கண்ணத்துல போட்டுக்குங்க. வாடி வாடி வாடி, அவனை போய் தேடுவான். என்னங்க என்னங்க எங்க போனீங்க? எங்கடி? என்னங்க இது ஏறும்போது ஒரே குண்டுல ஏறணும், இறங்கும் போது 2 குண்டு ஆயிடுச்சு. கூண்டா? ஒரே இடி இடிப்பேன். ஆ, இங்கிலீஷ் தெரியாம உன்னெல்லாம் வெளிநாட்டு கூட்டு வந்த பாரு. கூண்டா இது? வேற என்னங்க இது? இது பேரு லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக்கா? ஆமா, ஆ. கல்யாணமான உடனே ஆ. ஒரே லிப்ஸ்டிக்ல ஆம்படியா முட்டாட்டி ஏறுவாங்க. ஆ. ஆனா இறங்குறப்போ ஆ. 2 லிப்ஸ்டிக்கா பிரிஞ்சிருவாங்க. ஆ. அதுக்கு பேர் தான் டைவர்ஸ். ஆஹா. 50வது மாடியில பொறி தட்டின மாதிரி இருந்தது பாத்தியா? ஆ. அங்கதான் டைவர்ஸ். விளையாடுறீங்களா? இந்த பாருங்க, ராத்துல இருந்து நம்மள கூட்டிட்டு வந்த பொண்ணை காணோம், அதை விட்டுட்டு என்னமா விளையாண்டுக்கிட்டீங்களா? யாராவது என்ன ஏதுன்னு விசாரிங்க. யாரு? உன்ன மாதிரி தானே நானும் வந்திருக்கேன். ஆ. ஆ, அந்த பராகுண்ட்ல உட்கார்ந்து இருக்கானே, ஆ. அவனை கேட்போம். வா. குட் மார்னிங் பராகுண்டு ஜென்டில்மேன். குட்டு 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 குட்டு. One message. In South India, Tamil Nadu, we started 3 persons on the plane. 2 girls, 1 boy. 2 girls quite. This boy full. Irangal of the flight Spain. PP, tabela, box, all dicky. Car started. இருங்க நான் சொல்றேன். என்னடி? காரு புறப்பட்டுச்சுங்களா, உள்ள குப்புன்னு 2 பேரும் எந்திரிச்சான். திக்குன்னுச்சு, குபு குபு குபுன்னு வேர்வை. ஏய், அந்த ஆளுகிட்ட தமிழ்ல பேசுறியே, உனக்கு ஏதாவது தெரியுமா வெளிநாட்டு விஷயத்தை பத்தி? ஆ. இங்கிலீஷ்ல பேசணும் வாடி இப்படி. ஆட என்னங்க இங்கிலீஷ்? பட் 3 persons குப்பு. இங்க திக்கு திக்கு திக்கு. அண்ட் தென் ஒன் ஜென்டில்மேன். அந்த ஆள் வந்து நின்னாரு. நின்ன உடனே 3 persons கெட் டவுன். ஃபைட்டோ ஃபைட், சட்டக்கா சட்டக்கான்னு ஃபைட். ஜென்டில்மேன் வின்னு. அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் என்ன, அந்த ஆளு வந்து எங்களை 2 மிரட்டிட்டு கூட இருந்த எங்க பொண்ணையும் இழுத்துக்கிட்டே ஓடிட்டாருங்க. அடி போடி, நான் சொல்றதுக்குள்ள என்ன? ஓவர் நைட் நோ கேர்ள். ஆமா யாராலும் தவிச்சல. ஆமாங்க, எங்க எங்கயாவது போலீஸ்ல சொல்லி ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்களேன். ஆமா சார். எல்மாலே என்னங்க 2 பேரும் இவ்வளவு நேரம் மாறி மாறி பேசி இருக்கோம், நீங்க ஒரே வார்த்தையில எள்ளு பார்லி நிட்டீங்க. எல்மாலே. என்னங்க எதை கேட்டாலும் எள்ளு பார்லிங்கிறான்? அது நம்ம 2 பேருக்கும் உடம்பு சரியில்லை, பார்லி கஞ்சி வச்சு குடிங்கிறான். ஏங்க அப்படியா சொன்னீங்க? ஆமாவா? அடியே, ஆ? நான் பேசுற இங்கிலீஷ் இவனுக்கு புரியல. ஆ. இவன் கிட்ட பேசுறதை விட ஏதாவது சோஃபா செட்டு கிட்ட நாம போய் பேசுவோம். அது பதில் சொல்லும். வா. ஏய், அம்மாடி, அந்த முரட்டாளோட பணியை எந்த விதமான ஆபத்து இல்லையே. ராத்திரி பூரா நீ வராம நாங்க பயந்த பயம் இருக்கு. நீங்க பயப்படுற மாதிரி அவர் ஒண்ணும் கெட்டவர் இல்ல, ரொம்ப நல்லவர். இந்த ஊர்ல நமக்கு என்ன உதவி வேணாலும் செய்வாரு. மறுபடியும் நம்ம அவரை பார்க்கலாம். அப்பா,